கண்டிப்பாக கார் ஜம்ப்னு இப்போ ஒரு கார் ஜம்ப் சீக்வன்ஸ் ரெஃபரன்ஸு பார்க்கணும் அப்படின்னு யூடியூப்பில் நீங்கள் போட்டு அதில் வர்ற கார் ஜம்ப் 10 வருதுன்னா 10ல் 7 அவராக இருப்பார். பட் நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே இருந்தோ நீ ஸ்பீடு வரணும், இந்த லைன் எல்லாம் கிராஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இந்த சென்டரில் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஒரு வண்டி ஓட்டுறவனுடைய மனநிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தா இது எதுவுமே தெரியாது, அவனுக்கு மறந்துடும் எல்லாமே. ஏன்னா வண்டி வரணும், வண்டி வெடிக்க போகுது, ஸோ வண்டி கவுல போகுது, இது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமான கணக்கு போட்டால் தான் அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் வரும். அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டில் பண்ணுவார். அவர் பண்ண இதுவரைக்கும் பண்ண விஷயங்கள்லேருந்து இப்போ இந்த ஜம்பில் அவர் தவறிட்டார். அது சொல்ல முடியலை, அதான் சொல்லலை. இந்த ஜம்ப் வந்து இதுவரைக்கும் அவர் பண்ண ரிஸ்க் ஷாட்ஸில் இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லாத லெவலுக்கு இருக்குது. அந்த ஃபைட் மாஸ்டரும் நல்ல சேஃப்டி கொடுத்துருக்குறாங்க, முழுக்க முழுக்க சேஃப்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த டைரக்டரும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக அந்த சேஃப்டிக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் பா ரஞ்சித் சாரும். ஸோ எப்படி நடந்ததுன்னே தெரில, அதை இமேஜினே பண்ண முடியலை. அவர் அதை பார்க்குறப்போ எங்களால் பேச்சே வரல அதுக்கு. ஏன்னா ஒன்றா வளர்ந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே.